வணக்கம். வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல். இந்த சேனல்ல நீங்க உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு ஏதுவான தகவல்களை வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. எப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை நீங்க அமைச்சிக்க முடியும். எப்படின்னா, மனதை மாற்றி அமைப்பதன் மூலமாக. அது எப்படின்னா, அதற்கு தேவையான பயிற்சிகள், அடிப்படை தகவல்களான உடல் பற்றிய தகவல்கள், மனம் பற்றிய தகவல்கள், அதை இயக்கக்கூடிய டூல்ஸ், பயிற்சிகள் பற்றிய தகவல்கள், அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால நம்ம ஏற்கனவே பிரெயின் பற்றிய தகவல்கள், உடல் ரீதியான விஷயங்கள் பார்த்தோம். உணர்வு ரீதியான விஷயங்கள்னு பார்க்கும்போது ஹார்மோன் பற்றிய தகவல்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதை பற்றின டூல்ஸ், அதை எப்படி இயக்குறது, அது ரீதியான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கும்போது லேட்டஸ்டா நம்ம நிறைய பயிற்சி முறைகள் பார்த்துட்டு இருக்கோம். என்எல்பி, சிபிடி, பிஎஸ்சி மாடல், டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ், ஜொகாரி விண்டோ அண்டு லைஃப் பொசிஷனிங், ஈகோ ஸ்டேட் லெவல், ஓகே ஓகே மாடல், லேட்டஸ்டா வந்து ட்ரைமல் தெரப்பி, அடுத்தது லாஸ்டா ஸ்ட்ரோக்ஸ் பத்தி பார்த்துருந்தோம். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு 8 விதமான ஸ்ட்ரோக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல நாம டைம் லைன் தெரப்பி அப்படின்ற ஒரு டாபிக் தான் பார்க்கலான்னு இருக்கோம். அது என்ன, ஏது, எப்படி ஒர்க் ஆகுது, எதுக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வாங்க. காயங்களை மாற்றும் உளவியல் ஆயுதம். நமக்கு நிறைய தீர்க்கப்படாத உணர்வுகள் இருக்கு. அதை ஒரே முறையில நீக்கி சுத்தமா முன்னே போக முடியுமா? அதற்கான ரகசியம் தான் இந்த டைம்லைன் தெரப்பி. ஸோ இந்த டைம்லைன் தெரப்பி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா, டேட் ஜேம்ஸ், என்எல்பி கிராண்ட் மாஸ்டர். இவர் 1990களில் மில்டன் எரிக்சன் ஹிப்னாசிஸ் மற்றும் என்எல்பி ஒருங்கிணைப்பு மூலம் இந்த நுட்பத்தை உருவாக்கினார். ஸோ இதுல ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய மிக மிக மிகப்பெரிய டெக்னிக் வந்து இன்வால்வ் ஆகுது. ஒன்று என்எல்பி அண்ட் ஹிப்னோதெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நனவான மற்றும் ஆழ்மனதை சீரமைத்து பழைய உணர்ச்சி பூர்வமான அதிர்ச்சிகளை வெளியேற்றும் ஒரு செயல்முறை. டைம்லைன் தெரப்பி கடந்த கால உணர்ச்சிகளை நீக்குதல், கற்பனை காலக்கோடு. நமது ஆழ்மனதில் ஒரு கற்பனை காலக்கோடு உள்ளது. அந்த காலக்கோட்டில் முக்கியமான கடந்த கால நிகழ்வுகள் சேமிக்கப்பட்டுள்ளன. சில வலிமிகுந்த நினைவுகள் இன்றும் நம்மை தடுக்கின்றன. நமக்கு தெரியாமல் நமது மனம் ஒரு காலக்கோடு மாதிரி செயல்படுகிறது. அதில் சேமிக்கப்பட்ட காயமான கோப்புகளை நீக்குவதற்குத்தான் இந்த டைம்லைன் தெரப்பி முறை. ஸோ நடுத்தர வயதுல டைம்லைன் தெரப்பி ஏன் முக்கியம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அடல்ட்டுக்கு என்ன சொல்றது, டீன்ல இருக்கும்போது அவங்களுக்கு அதிகப்படியான கமிட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எஜுகேஷன்ஸ், அவங்க ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ல இருப்பாங்க. ஸோ ஒரு 35 மேல ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், குழந்தைங்களுக்கு படிப்புக்கு நிறைய கமிட்மெண்ட் அவங்கள சுற்றி இருக்கும். பன்முனை தாக்குதல் இருக்கும். முதிய பருவங்களை காட்டிலும் இளைய பருவங்களை காட்டிலும் நடுத்தர வயது பருவம் வந்து ரொம்ப ஒரு ஹைலி கமிட்மெண்டான ஒரு ஏரியா. டிசிஷன் மேக்கிங் எடுத்தே ஆகணும். இளைய பருவத்தில் பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க, அல்லது ரிலேட்டிவ்ஸ் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. முதிய பருவத்தில் அவங்கள சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. அவங்க தான் மற்றவங்களுக்கு வந்து கைட் பண்ணணும்னா பண்ணலாம், இல்லைன்னா அவங்களுக்கு பெருசாக கமிட்மெண்ட் இருக்காது. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஓய்வு போதுமானதாக போயிடுவாங்க. ஏன்னா பிசிக்கல் ஸ்டாமினா அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாதுன்றதுனால. ஸோ இந்த நடுத்தர வயதுல எல்லாமே மினிமமா இருக்கும், மீடியமா இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணல அப்படின்னா அவங்களுடைய ஒட்டுமொத்த, அதாவது அவங்கள நம்பி இருக்கிற ஃபேமிலி, அவங்கள நம்பி இருக்கிற முதியோர்கள், ஸோ ஒட்டுமொத்த ஒரு பரம்பரையே வந்து ஒரு பாதிக்கப்படுற ஒரு சுச்சுவேஷன்ல அமையுது. ஏன்னா அப்கமிங் ஜென்ரேஷன்ஸ் வந்து நல்லா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா, இந்த நடுத்தர வயது பீப்புள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ அதனால நடுத்தர வயதுல டைம்லைன் தெரப்பி ஏன் தேவைப்படுது அப்படின்னா, குழந்தை பருவ குற்ற உணர்வு பழி, தீர்க்கப்படாத திருமண மோதல்கள், தொழில் வருத்தங்கள், தொழில் தோல்வி மற்றும் மரண பயம், பழைய முடிவுகள் தற்போதைய வாழ்க்கையை வேட்டையாடுகின்றன. நமது மனதில் சில நிகழ்வுகள் கிட்டத்தட்ட 10, 20, 30 வருஷமா மனதில் பதிந்திருக்கிறது. அதுதான் இன்றும் பதட்டம், குற்ற உணர்வாக பொறுத்துக்கிறது. அதை எப்படி சொல்லலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன வயசுல ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம், அல்லது தவறுதலா ஏதாவது ஒரு விபத்து நடந்திருக்கும் போது, ஸோ எங்க போனாலும் நம்ம அந்த இடம் போனால் அந்த ஞாபகம் தான் வரும். அதனால அதை தொட மாட்டோம். ஸோ யாருன்னா ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், ஜென்ஸ் ஏமாத்திட்டு போயிருக்கலாம், இல்லை லேடிஸ் ஏமாத்திட்டு போயிருக்கலாம். அதனால எல்லாரையுமே வந்து தவறான அணுகுமுறையில பார்க்குற ஒரு 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 பவுண்டரி, அதை தான் காலக்கோடுன்னு சொல்லி அவங்க சொல்ல வராங்க. ஸோ ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு அது பிடிக்காதான், ஐயோ இதுனா அது ஆவாதான் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நடக்கிற நிகழ்வுகளை வச்சு ஒட்டுமொத்த லைஃபுமே அவங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணிப்பாங்க.
அந்த பவுண்டரி தாண்டி அவங்களே நினைச்சா கூட அவங்களால போக முடியாது. கான்சியஸா அவங்க வந்து முயற்சி எடுத்து பயிற்சி எடுத்து பண்ணலை ஒழிய யதார்த்தமான லைஃப்ல அவங்களால ஒரு பயமோ ஒரு இது வந்து என்ன சொல்றது ஒரு 3 to 7 இயர்ஸ்ல வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப ஐயோ அங்க போகாத எங்க போகாத அந்த குழந்தைங்க பத்திரமா இருக்கணுன்றதுக்காக நம்ம நிறைய நெகட்டிவ் அது மனசுக்குள்ள புகுத்திருப்போம். ஸோ அதெல்லாம் கூட வந்து அவங்களோட என்டையர் லைஃப்ல வந்து ஏதோ ஒரு வகையில ஆழ் மனதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ பலதரப்பட்ட ஒரு கடந்த கால அனுபவங்கள் மூலமா நிகழ்காலத்துல அவங்க ஏகப்பட்ட பவுண்டரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அப்பான் டைம்ல அவங்க அது என்ன பண்றதுனே அவங்களுக்கே தெரியாது. இங்க போனா அது இடிக்கும், இங்க போனா அது இடிக்கும், இங்க போனா அது இடிக்கும். சுத்தி பத்தி ஏதோ அதுதான் ஒரு வட்டத்துக்குள்ள வாழ்றதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வட்டம் வந்து அந்த அந்த பவுண்டரி செட் பண்ணிருக்காங்க இல்லையா? இவங்கள பிடிக்காது. அதனால இந்த ஏரியா போக மாட்டேன். இது எனக்கு ஒரு இங்கிலீஷ் பேசுறதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு, அசிங்கப்படுத்திட்டாங்க. அதனால அது எனக்கு தேவையில்ல. இது பெரிய கம்பெனிக்கு இன்டர்வியூ போனா அதுல வந்து எனக்கு ஃபெயிலியர் ஆயிடும். அதனால அதுக்கு தேவையில்ல. கேம்பஸ் இன்டர்வியூல வந்து எனக்கு ஸ்பேஸ் கிடைக்கல அதனால இன்டர்வியூ போறதுக்கு பயமா இருக்கு. ஸோ அது மாதிரி ஒரு பவுண்டரி பல வகையான ஒரு நெகட்டிவ் தாட்ல வந்து பவுண்டரி செட் பண்ணிட்டு கடைசியில வந்து அவங்களால வெளியவே அவங்க போட்டுக்கிற வட்டத்துல இருந்து அவங்களால வெளியே வர முடியாத சூழ்நிலை ஆயிடும். இது நிறைய வகையான எக்ஸாம்பிள் லவ் ஃபெயிலியர் சொல்லலாம், அல்லது அவங்க தெரியாம செய்த தவறுகள் சொல்லலாம், அல்லது அவங்க பேரண்ட்ஸ் அவங்கள திட்டினது சொல்லலாம், இல்லை அவங்க ஃபேமிலிக்குள்ளார ஏதாவது ப்ராப்ளமா அதனால வர பவுண்டரிஸ் சொல்லலாம். இது எனக்கு தெரிஞ்சு 199% இந்த மாதிரி ஏதோ ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு தான் வாழ்றாங்க. அது அவங்கள அழிக்குதா வளர்க்குதா அப்படின்றது தான் நம்ம வந்து டைம்லைன் தெரப்பி மூலயமா அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை. ஸோ இதுல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி பார்க்கலாம். ஸோ கோபம், கடந்த கால அவமானம், அந்த நேரத்தில் அவங்க வந்து என்ன சொல்றது அப்படி பேசியே இருக்கக்கூடாது. அதனால இப்ப மாமனார் வீட்டுல எல்லாம் பார்ப்போம், சம்பந்தி வீட்டுகள்ல பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா லைஃப் லாங் அந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கோபம் மனநிலையில் வர எமோஷன்ஸ் தான் வந்து இந்த கடந்த கால அவமானம்ன்ற துக்கம். அப்பா இறந்துட்டாங்க, இல்லை வீட்டில் யாராவது இருந்துட்டாங்க, அதான் நான் கடைசியா வாழ்நாள்ல சந்தோஷமா இருந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் நான் சிரிச்சியே பார்த்ததில்ல. அந்த மாதிரி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு துக்கம் வந்து அடக்கி வச்சிருக்கிற துக்கம் வந்து அவங்க வாழ்க்கையை பாதிக்கப்படும். ஸோ நம்ம எப்பவுமே ஒரு அங்க போனா அந்த இதுவாயிடும், இங்க போனா இதுவாயிடும்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலே இருக்கிறதுனால ஒரு எந்த ஒரு முயற்சி எடுக்காம இருக்கிறது வந்து பயம். அந்த ஒரு ஃபேக்ட். காயம் வந்து குடும்பத்துல அவங்க என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்க, அவங்க மூஞ்சிலே முளைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது. ஒரு கில்ட்டி ஃபீலிங், நம்ம வந்து நான் அந்த தப்பு பண்ணிட்டேன் அதான் என் வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிடுச்சு, அந்த ஒரு தப்பு பண்ணாம இருந்ததுனால என் லைஃப் இப்படி இருந்திருக்காது. அந்த மாதிரி அவங்களே வந்து திரும்ப திரும்ப அதை ரிப்பீட்டா சொல்லிட்டு அவங்களே குற்ற உணர்ச்சியில் ஆளாக்கிவாங்க. ஸோ குழந்தை பருவத்துல வந்து என்ன சொல்றது ஏதோ ஒரு இடத்துல வந்து வெட்கம் வந்து அது ஷைனஸ், அதாவது இன்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்க. வெளியில பேசுறதுக்கே கூச்சப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுவும் வந்து அவங்கள ஒரு ரவுண்டுக்குள்ள வச்சுக்கும். ஸோ நான் அப்படி இருந்திருப்பேன் தெரியுமா, எனக்கு அந்த அந்த சூழ்நிலை அது மட்டும் கிடைச்சிருந்துச்சுன்னா நான் இப்படி வாழ்ந்திருப்பேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு அவங்க அது மாதிரி ஒரு பவுண்டரியில வச்சுப்பாங்க. ஸோ ஜோசியத்தெல்லாம் நம்பி நிறைய நம்ம பார்த்துருக்கோம். லைஃபையே ஸ்பாயில் பண்ணிப்பாங்க. என்னதான் திறமை இருந்தாலும் நேரம் சரியில்லை அப்படின்றதுனால என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, அது அவ்வளவுதான் அப்படின்னு அவங்களையே அவங்க வாய்ஸை அடக்கிப்பாங்க. அவங்களால வாழ முடியாதுன்னு உறுதியா நம்பிப்பாங்க. இது ஒரு வட்ட நிலை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து டைம்லைன் தெரப்பி மூலயமா எப்படி செயல்படுத்தப்படலாம் அப்படின்னா, நம்மளுடைய கடந்த காலம், எதிர்காலம், அதை காட்சிப்படுத்தி பார்க்கணும். உங்களுடைய கடந்த காலத்துல எதிர்காலம். ஸோ உணர்ச்சி பூர்வமான காயத்தின் மூலத்தை, அதோடைய சோர்ஸ் என்ன, எங்கிருந்து வருதுன்றது வந்து உங்களுக்கு திறமை இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் அந்த மாதிரி திறமை இல்லை, எந்த வயசுல குழந்தையில யார் சொன்னது, உங்க அப்பா சொன்னாங்களா, இல்ல யாருன்னா பெரியவங்க வேற யாரா சொந்தக்காரங்க சொன்னாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களா, அது எப்பிலிருந்து அந்த ஃபீல் உங்களுக்கு ஆரம்பிச்சது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது ஒரு பெரிய ப்ராசஸ். ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் வந்து ஹிப்னோதெரபி கொண்டு போய் அதில் கண்டுபிடிக்கிறது. ஜஸ்ட் இது ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும் அப்படின்றத நீங்க வந்து 1-to-1 மூலமா வரும்போது, இல்லை ஒர்க் ஷாப் மூலமா நீங்க வரும்போது இதை அனுபவிக்க முடியும். பட் இந்த ஸ்ட்ரக்சர்ல இப்படி ஒர்க் ஆகுதுன்றதை தான் சொல்ல வரேன். ஸோ நிகழ்வை ஒரு நடுநிலையில இருந்து பார்க்கணும். இப்ப உங்க லைஃப் ஹிஸ்டரியில நீங்க உங்க லைஃப்க்கு நீங்க தான் கதாநாயகன். ஸோ உங்களுடைய சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் இன்னும் நல்லா டிராவல் பண்ணி வந்திருக்கீங்கன்னா அது ஒரு விஷுவலா சினிமா மாதிரி பார்க்கணும். ஸோ அதுல நீங்க எந்தெந்த இடத்துலலாம் அழுது இருக்கீங்க, எந்தெந்த இடத்துலலாம் ஹாப்பியா இருந்திருக்கீங்க, எந்தெந்த இடத்துலலாம் என்ன சொல்றது உங்க மேலேயே நீங்க வந்து
கில்ட்டி ஃபீலிங்க்கு வரீங்க, எதனால வரீங்க, ஏன் வரீங்க, உங்களை யாரெல்லாம் திட்டுனாங்க, யாரெல்லாம் உங்களை வாழ்த்துனாங்க. ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி அதை காட்சிப்படுத்துறது மூலியமா நாங்கள் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல இருந்து அந்த நினைவையே அகற்றணுன்ற ஒரு இன்டென்ஷன் கிடையாது. அதனால வர ஃபீலிங்ஸ், ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண வைப்போம். ஸோ ரிலீஸ் பண்ற வைக்கிறது மட்டும் இல்லாம அதை ரீஃப்ரேம் பண்ணணும். ஸோ புதிய நேர்மறையான நம்பிக்கைகளை அதை இன்செர்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி இன்செர்ட் பண்ணும்போது அடுத்த ஃபியூச்சருக்கு என்ன நீங்க பண்ண போறீங்கன்றதையும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஸோ நமது பாதிக்கப்பட்ட நிகழ்வை எதிர்பார்த்து அதற்குள் இருக்கிற மகிழ்ச்சியை மட்டும் நீக்குவோம். அதுதான் அங்க மேஜிக். ஸோ நடுத்தர வயதில் இந்த தெரப்பி எப்படி உதவும் அப்படிங்கும்போது, ஒரு மேரேஜ் கப்புள்ஸ் கான்ஃபிளிக்ட்ல வந்து கடந்த கால சண்டைகளை வந்து சமநிலைப்படுத்தி சிறப்பாக தொடர்பு கொள்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வேலை இழப்பு அதிர்ச்சி அப்படின்னும் போது விட்டு நம்பிக்கையுடன், அதாவது அந்த இப்போ என்ன பிரச்சனை, ஐயோ வேலை போயிடுச்சு, எனக்கு அம்மா அதெல்லாம் விட்டுட்டு புதுசாக தொடங்குறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு கில்ட் ஃபீலிங் அப்படின்னும் போது வெட்கத்தை விடுவித்தல், குழந்தைகளுடன் பிணைப்பை மீண்டும் உருவாக்குதல், சுய மதிப்பு சிக்கல்கள், பழைய அவமானங்களை கிளியர் பண்ணிட்டு புதிய சுய பிம்பத்தை உருவாக்குறதுக்கு இந்த டெக்னிக்கை உபயோகப்படுத்துறோம். சிகிச்சை முடித்த பிறகு பழைய நினைவுகள் தான் இருக்கு, ஆனா இந்த காயம் மட்டும் இல்ல, அதுவே சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்க. ஸோ நீங்களும் உங்களுடைய டைம் லைனை பராமரிக்கலாம். உணர்ச்சி தூண்டுதல் ஜேர்னலிங் மூலமா, தியானத்தின் மேலை மிருகம் காட்சிப்படுத்துவதன் மூலமா, உறுதிமொழிகளுடன் புதிய நம்பிக்கைகள் நிறுவுவதன் மூலமாக, காலக்கோடு வரைபடங்களை ஓவியமா வரைவதன் மூலமாக, அது ஒரு ப்ராசஸ். நீங்க வந்து அதை ஒர்க் ஷாப்ல ஜாயின் பண்ணும்போது தான் அதுல வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ உங்க லைஃப்ல நீங்க என்னெல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சீங்களோ அதெல்லாம் வந்து ஸ்டோன் ஃப்ளவர் ஸ்டோன் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ ஹாப்பினஸ் எல்லாம் வந்து பூக்களா வரையலாம், கடினமான சூழ்நிலையை வந்து ஸ்டோனா வரையணும். ஸோ அது ஒர்க் ஷாப்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ டைம்லைன் தெரப்பின்றது வந்து இவ்வளவு விஷயத்த நீங்கள் கடந்த காலத்தை குணப்படுத்துவதால் எதிர்காலத்தில் சிறப்பாக செயல்பட வைக்கும் சக்தியை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நம்ம எல்லாருக்குமே பசிக்குது, ஆனா உணவுக்கு இல்லை, உணர்ச்சி சுதந்திரத்துக்கு. அந்த சுதந்திரத்தை நீங்க பெறணும்னா டைம்லைன் தெரப்பியை சாத்தியமுள்ள நடைமுறையா பயன்படுத்தும் போது உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். நீங்க எவ்ரி வீக் வந்து சண்டே வந்து ஃப்ரீ வெபினார்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃப்ரீ வெபினார்ஸ், பேமெண்ட் வெபினார்ஸ் எல்லாமே கூட பண்ணலான்னு இருக்கேன். பட் நீங்க வாட்ஸ்அப் லிங்க்ல, டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்க ஜாயின் பண்ணி எப்பயுமே நீங்க வந்து உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் 1-to-1 கவுன்சிலிங்க்கு வரலாம். இல்லைன்னா குழுவில் இருக்கும்போது அடுத்தடுத்து நாங்கள் அப்டேட் பண்ணும்போது, ஒர்க் ஷாப் பண்ணும்போது, ஃப்ரீ ஒர்க் ஷாப், பெய்டு ஒர்க் ஷாப் எதுவாக இருந்தாலும் அதை இன்வைட் பண்ணோம். ஸோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு பயன்பெறலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.